தான் நீ பேசியிருக்க. சரி இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. இனிமே என் லைஃப்ல நீ வராத சந்துரு. அவ்வளோதான். நான் இந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ இன்னும் ஈகோவோட அப்படியே இருக்கல்ல. யோசிச்சு சொல்லு பர்வீன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதே இடத்துலயே நம்ம முடிச்சுக்கலாம். தட் மீன்ஸ் குட் பை சந்துரு. பர்வீன், எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் ப்ளீஸ். நான் ஏன் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் தரணும்? இந்த 6 மாசத்துல எல்லாமே மாறிடுச்சு. நானும் நிறையவே மாறிட்டேன். முன்ன இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன் டோட்டலா வேற. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ என்னால உங்க அப்பா கிட்ட தைரியமா பொண்ணு கேட்க முடியும். அவரை விட என்னால உன்னை நல்லா பாத்துக்க முடியும். இப்போ நீ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட வந்தா கூட உங்க அப்பா விட என்னால நல்லா பாத்துக்க முடியும். உங்க அப்பா காட்டாத உலகத்தையும் என்னால காட்ட முடியும். நான் மாறிட்டேன், நம்படி. சாரி சந்துரு. நானும் அப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ஏதேதோ பேசிட்டேன், நிறைய பண்ணிட்டேன். சரி விடு, லவ் ஸ்கூல்ல இதெல்லாம் சகஜம் தானே, பரவாயில்ல. ஆமா, நான் உன்னை எப்படி நம்புறது? எப்படி நம்புறதுன்னா? இல்லடா, 6 மாசம் கழிச்சு வந்த, இன்னைக்கு கூட லேட்டா தான் வந்த. நான் உன்னை எப்படி நம்புறது? இன்னைக்கு எதுக்கு லேட் ஆச்சுன்னா நான் எப்படி அது சொல்றது? நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ எப்பயுமே இப்படிதான் இருக்க, திருந்தவும் மாட்டேன். அது இல்லம்மா. நீ இப்படியே இரு, இதே பண்ணு. எப்ப பாரு லேட்டா வா, உனக்கு எதுவுமே இல்ல. எப்ப பாரு லேட்டா வந்துட்டே இரு. நான் உன்னை நம்ப மாட்டேன் சந்திரு. ஏய் ஒரு நிமிஷம். நீ எப்பயுமே அப்படிதான் இருப்ப, எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேச விடுடி. நான் எதுக்கு லேட்டா வந்தேன்னு கொஞ்சமாச்சும் சொல்ல விடுறியா? இதுக்காக தான் உனக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஃபுல்லா தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு கோவம் போல. ஏமா? டேய், வந்ததுல இருந்து ஒரு சாரி கேட்க தோணுச்சாடா உனக்கு? சாரி தானே இப்ப கேக்குறேன், வீட்டுக்கு போகும்போது கேக்குறேன், லைஃப் ஃபுல்லா கேக்குறேன். சாரி சாரி சாரி. சரி வா, அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கலாம். அப்பா கிட்ட உடனே வா. இல்ல நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகல.